கேஜெட்ஸ் நிறைந்த உலகத்துக்குள் உங்களே வரவேற்பு பார்த்தோம்னு. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரேசியஸ்ட் அண்ட் கூலஸ்ட் கிச்சன் கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய குக்கிங் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காகவே. ஸோ இதில் இருக்க எல்லா கேஜெட்ஸ்க்கான பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்னமும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர்மெலன் ஸ்கூப்பர். இந்த ஸ்கூப்பரை வச்சு நீங்கள் வாட்டர்மெலனை வந்துட்டு சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். ஸோ இது ரொம்பவே சின்ன ஒரு கேஜெட் தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட். மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் ஹோல்டர். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனியன் கட் பண்ணுறது எல்லாம் கஷ்டமான வேலைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கட் பண்ணும்போது சில டைம்ஸ் வந்துட்டு நம்ம கையை கூட வெட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அது பர்ஃபெக்டாக சேம் சைஸில் வந்துட்டு வராது. ஸோ அப்படி வரணும், நம்ம கையை வந்துட்டு சேஃபாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்காகவே. ஸோ இந்த கேஜெட்டை எடுத்து உங்கள் ஆனியனில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொடுத்துருக்க கேப்பில் வந்துட்டு நீங்கள் நைஃப் வச்சு வெட்டிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப கூலஸ்டான கேஜெட். பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிளவர் கட்டர். இதை பார்க்க என்னமோ ஒரு சீசர் மட்டும்தான் இருக்கும். இந்த கிளவர் கட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஈஸி ஃப்ரைஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்துட்டு போடும்போது அதோட ஷேப் கரெக்டாக வராது. ஸோ அவங்களுக்கான கேஜெட் தான் வந்துட்டு இது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான சைஸில் வந்துட்டு பொட்டேட்டோ வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பொட்டேட்டோ மட்டும் கிடையாது, மற்ற வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஷார்ட் ஷீட் க்ளவுஸ். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கிச்சனில் வந்துட்டு வெஜிடபிள்ஸையோ இல்லை ஃப்ரூட்ஸையோ கட் பண்ணும்போது நம்ம கையும் சேர்த்து கட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி இன்ஜுரிஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த க்ளவுஸை வந்துட்டு வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைபர் அண்ட் காப்பரை வச்சு செஞ்ச ஒரு க்ளவுஸ். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக என்ன ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே நைஃப் வச்சு கீறினாலும் இந்த கேஜெட் அதாவது இந்த க்ளவுஸுக்கு எதுவுமே ஆகாது. ஸோ இதுக்கான பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸ்பிரலைசர். இந்த கேஜெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் இல்லை ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு கட் பண்ணுறதுக்காகவே உருவாக்கின ஒரு கேஜெட்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட அந்த வெஜிடபிளை வச்சு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த ஸ்பிரல் ஷேப்பில் வந்துட்டு அந்த வெஜிடபிள் வந்துட்டு கட் ஆகி இந்த சைடு வரும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப கூலஸ்டான கேஜெட்னே சொல்லலாம். ஸோ தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. கார்லிக் ராக்கர். நீங்கள் வந்துட்டு கார்லிக்கை வந்துட்டு சின்ன சின்னதாக நுணுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேஜெட் உங்களுக்காகவே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கார்லிக்கை எடுத்து அதில் இருக்க தோலை உரிச்சிட்டு ஒரு இடத்துல வந்துட்டு வச்சுட்டு அந்த கார்லிக் ராக்கர் அந்த கேஜெட்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு சின்ன சின்னதாக நுணுங்கி வந்துடும். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டாஷர் பேக். இது வந்துட்டு ஒரு நான் பாலித்தீன் பேக் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்துட்டு பாக்டீரியாஸ்லேருந்து ப்ரொடெக்டடாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு மைக்ரோவேவ் ஓவனுக்குள்ளே வச்சாலுமே ஒன்றுமே ஆகாது. ஸோ இதுக்கான பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். டர்போஃப்ளெக்ஸ். இது வந்துட்டு ஃப்ளெக்சிபிளான பைப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு 2 மோடில் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஒன்று வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் மோட், இன்னொன்று வந்துட்டு நார்மல் டேப் வாட்டர் மோட். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சணும் அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக் தான் நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னமும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். With